இஸ்ரவேலிய ஜனங்கள் தேவனை மறந்து திராட்சை காய்களின் கிளைகளை எடுத்து தங்கள் நாசிக்கு நேராக ஊதினார்கள் என்று இருக்கும். புரியுதாங்க? நீ இஷ்டத்துக்கும் புகையை ஊதிட்டு நான் சத்தமிட்டு ஆண்டவரை அழைத்தேன், ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, நீ ஆண்டவரை குறை சொன்னா உன்னை விடத்தால் வேற யாரும் இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. நீ இப்படி இழுக்கும் பொழுது யோசிச்சுக்க, இந்த ஜீவன் யார் கொடுத்ததுன்னு யோசிச்சுக்கோ. இந்த ஜீவன் யாருங்க கொடுத்தது? ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில ஊதினார், அவர் ஜீவாத்மா. ஆண்டவருடைய மூச்சு உனக்குள்ள இருக்குல்ல, ஆமா தானே? அப்ப நீ எப்படி இந்த காரியத்தை துணிகரமா செய்ய எத்தனைப்படுற? இழுக்காத. இழுக்கும் போது ஆண்டவர் பாக்குறாரு, ஆண்டவருக்கு கோபம் வரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க என்னென்னலாம் செய்யறாங்களோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உக்கிரத்தோட என்னுடைய காரியத்தை நான் நடத்துவேன். அல்லேலூயா. என் கண் இவர்களை தப்ப விடுகிறது இல்லை, என் இரக்கம் இவங்களுக்கு கிடைப்பது இல்லை. இவங்க மகா சத்தமாய் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான், அல்லேலூயா, ரொம்ப கவனமா இருக்கணும். பாவம்னு தெரிஞ்சோம், பாவத்துல என்ன பண்ணக்கூடாது? விழுந்துடக்கூடாது. அதை கர்த்தர் வெறுக்கிறார். இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இஷ்டம் போல வாழுற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்படித்தான் வாழணும், எப்படி வேணாலும் வாழணும் அப்படின்றது மட்டும் இருக்கக்கூடாது. உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்தினா கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்கும். அவருடைய இரக்கம் துளி கூட உனக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மதுபானம், மற்ற காரியங்கள் எல்லாம், மற்ற பாவங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக பல 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 பலன்னு வந்து இருக்கும். அதை நாடி போக கூடாது. அல்லேலூயா. அதை தொட்டு பார்த்தாலே நாம் கெட்டு போய் விடுவோம். புரியுதா? சாபத்துக்கு இல்ல, நீ தொட்டாலே கெட்ட. அதனால் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. இன்னையோட விட்டுருங்க. ஒருவேளை ஏதோ ஒரு பாவ காரியம் இருக்கா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கா, கர்த்தர் சொல்லுகிறார், என்னையோட அந்த காரியத்தை விடு, எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில சமாதானம் வரும், உன் வாழ்க்கை அமைதியா இருக்கும், உன் வீடும் உன் குடும்பமும் கர்த்தரால் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா.